அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு 26வது தராவீஹ் முடிந்திருக்குகிறது. 26வது தராவீஹில் ஆப்ஸா 30வது ஜுஸு ஆரம்பித்தார். அம்மையத்தை சாலூன்னு ஆரம்பித்து வல்லையில் இதாயம் ஷாவோட முடிச்சிருக்கார். இன்னும் எத்தனை சூறா இருக்குன்னா கரெக்டாக 22 சூறா இருக்குது குர்ஆனை முடிக்கிறதுக்கு. நாளைக்கு வல்லுகாண்டு ஆரம்பித்தார்னா குல்லோ பிரபின் நாஸ் முடிப்பதற்கு எத்தனை சூறா இருக்குது? 22 சூறா இருக்குது. நம்ம 22 சூறா இருக்கட்டும். இன்னைக்கு ஆப்ஸா ஆரம்பித்த அம்மையத்தை சாலூனிலிருந்து வல்லையில் இதாயம் ஷா வரைக்கும் இருக்கட்டும். இன்னைக்கு ஆப்ஸா 2வது ஆயத்து 2வது ரக்காத்தில் அந்த அம்மையத்தை சாலூனுங்கிற சூறாவில் கடைசி ஒரு ஆயத்து ஓதுனார். இன்னா அந்தர்நாக்கும் அதாபன் கரீபன் யௌம யன்லுருல் மருகு மா கத்தமத்தியதா வயகூலுல் காஃபிரு யாலை தனி குந்து துராபா. அதாவது அல்லாஹ் தபாரக் வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் என்ன சொன்னான்னு தெரியுமா? அதாவது ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிக்கொண்டே வந்தான். யாரின் மூலமாக? ஜிப்ரீல் மூலமாக, கனவின் மூலமாக, அடுத்தபடியாக சத்தத்தின் மூலமாக, இப்படி சொல்லிக்கொண்டே வந்தான் அன்பிற்குரியவர்களே. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவின் மூலமாக வெளியாக்கப்பட்ட விஷயங்கள் கம்மி, சத்தத்தின் மூலமாக வெளியாக்கப்பட்ட விஷயங்கள் கம்மி. யாரின் மூலமாக வந்த விஷயங்கள் தான் அதிகம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வந்த விஷயங்கள் தான் அதிகம். ஜிப்ரீல் மூலமாக வந்த விஷயங்கள் தான் அதிகம். இந்த ஆயத்து இறக்கப்பட்ட போது எல்லா நபிமார்களுடைய ரூகுகளுமே நடுங்கியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முகமாகப்பட்டது சிவந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முகமாகப்பட்டது சிவந்தது. ஏனென்று கேட்டால் இந்த ஆயத்தில் அல்லாஹ் 3 சாராரை எச்சரிக்கிறார். முதலாவது சாரார் யாராருன்னா நபிமார்கள், ரசூல்மார்கள், அடுத்தபடியாக அவர்களை முழுக்க பின்பற்றக்கூடிய யாரு? வழிமார்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய வழிமார்கள் முதலாவது சாரார். இரண்டாவது சாரார் யாருன்னா ஒரே ஒரு கூட்டம். யாருன்னா அதிகமாக நன்மையை செய்து கம்மியாக பாவத்தை செய்யக்கூடிய கூட்டம், இரண்டாவது சாரார். மூன்றாவது சாரார் யார் தெரியுமா? பாவத்திலேயே வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய மூன்றாவது சாரார். என்ன அல்லாஹ் அந்த ஆயத்தில் ஆரம்பத்தில் சொல்றான் தெரியுமா? இன்னா அந்தர்நாக்கும், உங்களை நான் எச்சரிக்கிறேன், உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன். அதாபன் கரீபன், அதாவது நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் வருவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். என்ன பரிகாரம்? யௌம யன்லுருல் மருகு மா கத்தமத்தியதா. என்ன பரிகாரம் தெரியுமா? நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் என்ன வரும்? பரிகாரம் வரும். அந்த பரிகாரத்தை பற்றி எச்சரிக்கிறேன் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றானுங்க. இந்த ஆயத்துடைய விரிவுரை ரொம்ப நீண்ட விரிவுரை. நான் சுருக்கமாக 10 நிமிஷத்தில் சொல்கிறேன். என்னன்னு கேட்டோம்டா, நபிமார்கள், ரசூல்மார்கள், அவர்களை முழுக்க பின்பற்றி இருக்கக்கூடிய வாழக்கூடிய வழிமார்கள், இந்த 3 பேர்களும் அன்பிற்குரியவர்களே ஒரு தவறை செய்தார்களே ஆனால் நபிமார்கள் தவறு செய்ய மாட்டாங்க, சருகுதல் உண்டு. ரசூல்மார்கள் தவறு செய்ய மாட்டாங்க, சைக்கிணைகள் உண்டு, தவறுடைய சைக்கிணைகள் உண்டு. உங்களை விரிவுரை விளக்கமாக சொல்கிறேன் நான். அதே நேரத்தில் வழிமார்கள் அறியாமல் தவறு செய்வது உண்டு, செய்தார்களேயானால் பாவத்திற்கு மன்னிப்பு உடனே கூறுவது உண்டு. அப்போ இந்த 3 சாராரும் தவறு செய்தார்களேயானால் அந்த இடத்திலேயே தண்டனை உண்டு, உடனுக்குடன் தண்டனை உண்டு. அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், தவறு இவர்கள் செய்யவே கூடாது. நபிமார்கள் தவறு செய்யவே கூடாது, ரசூல்மார்கள் தவறு செய்யவே கூடாது, வழிமார்களாக ஆன பின்னால் வழிமார்கள் தவறு செய்யவே கூடாது. அப்படி அவர்கள் தவறு செய்தார்களே ஆனால் அவர்கள் வழிபட்டம் பிடுங்கப்படும். வழிபட்டம் யாரிடத்திலிருந்து பிடுங்கப்படும்? யாரின் மூலமாக பிடுங்கப்படும்? வழிமார்களுக்கு தலைவரான அடிரடியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக பிடுங்கப்படும். அடிரடியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக
பிடுங்கப்படும். எல்லா நபிமார்களுடைய சுவாசத்துக்கு பின்னால் 3 குலஃபாய ராஷிதீன்கள் அபூபக்கர், உமர், உஸ்மானுடைய சுவாசத்துக்கு பின்னால் அழிவுடைய சுவாசம் உலகம் அழிகின்ற வரைக்கும் இருந்து கொண்டே இருக்குகிறது. அவர்களுடைய வருகை உலகத்திற்கு இருந்து கொண்டே இருக்குகிறது. ஏன்டா அல்லாஹ் சொல்லிட்டான், நபியே முகம்மதே, நீங்கள் யாருக்கெல்லாம் தலைவராக இருப்பீர்களோ அவர்களுக்கெல்லாம் உலகம் அழிகின்ற வரைக்கும் அலி தலைவராக இருப்பார்கள். அப்போ என்ன அர்த்தம்? அலியுடைய ரூகும் உடலும் அலியுடைய உறுப்புகளும் எங்கே தொடர்புள்ளதாக இருக்குகிறது? உலகத்திற்கு தொடர்புள்ளதாக இருக்குகிறது. ஆக வழிமார்கள் தவறு செய்தால் அல்லாஹ் நேரடியாக பிடுங்க மாட்டான், நேரடியாக தண்டிக்க மாட்டான். அலி ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக அவர்களுடைய வழித்தன்மையை பிடுங்கி விடுவான். இந்த 3 சாராரும் தவறு செய்தால் உடனே தவறுக்கு என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைத்தே தீரும். அன்பிற்குரியவர்களே, அடுத்தபடியாக 2வது கூட்டம் அதிகமாக நன்மை செஞ்சு நிர்பந்தத்துக்கு தவறு செய்கிறாங்க பார்த்தங்களா. இவர்கள் தவறு செய்தால் அந்த தவறில் இருந்து தப்பிப்பதற்காக அந்த தவறில் இருந்து மன்னிப்பு கோருகிறார்களா, அல்லது மன்னிப்பு கோரினாலும் கூட அதில் இருந்து நிரந்தரமாக மீளுகின்றார்களா என்பதற்காக வருஷத்துக்கு 2 தடவை சோதிப்பான். அந்த ஆயத்து எங்கே சொல்கிறான்? இந்த ஆயத்தோடு தொடர்புள்ள ஆயத்து 11வது ஜுஸுல சொல்கிறான், அவளா எரவுன அன்னகும் யுஃப்தனூன ஃபீக்குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைனி. அவளா எரவுன அன்னகும் யுஃப்தனூன ஃபீக்குல்லி ஆமின், ஒவ்வொரு வருஷத்திலேயும் நீங்கள் சோதிக்கப்பட மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? மர்ரத்தன் அவ் மர்ரத்தைனி, நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவத்துக்கு 1 தடவை 2 தடவை உடலிலே உபாதையை கொடுக்குகிறேன், உடல் உறுப்புகளிலே உபாதையை கொடுக்குகிறேன், பொருளிலே உபாதையை கொடுக்குகிறேன், கொடுத்து சோதிக்குகிறேன். ஆகையினால் அந்த சோதனை வருஷத்துக்கு 2 தடவை வறுமையானால் ஏதோ நம்ம உடம்புல தவறு நடக்குது, நம்ம சொல் செயலில் தவறு நடக்குது அப்படின்னு உஷாராயிக்கங்க. சும்மலாய தூபூன, உஷாராயி மன்னிப்பு கேட்காவிட்டால் வலாகும் எதக்கரும், நீங்கள் என்ன செய்ய மாட்டேங்க, பெரிச்சா வரக்கூடிய சோதனையில இருந்து நீங்கள் தப்பிக்க மாட்டீர்கள். இது யாருக்கு? 2வது கூட்டத்துக்கு. ஏன்? அவரவர் செய்யக்கூடிய தவறுக்கு உடனுக்குடன் பதில் நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் வழிமார்களுக்கும் அதிகம் நன்மை செய்து கம்மியாக தவறு செய்யக்கூடியவர்களுக்கு அந்த சின்ன சின்ன தவறுக்கு ஒன்று சேர்ந்து வருஷத்துக்கு 2 தடவை சோதனை. அதிலேயும் நாம் மீளவில்லையானால், படிப்பினை வரவில்லையானால் நம்மளை 3வது கூட்டத்தோடு சேர்த்துடுறான். யாருக்கு உலகத்தில் சோதனையே கிடையாது தெரியுமா? காஃபிர்களுக்கு சோதனையே கிடையாது, முனாஃபிக்குகளுக்கு சோதனையே கிடையாது, முஷ்ரிக்குகளுக்கு சோதனையே கிடையாது. அவன் எவ்வளவு வேணுமென்றாலும் ஆடலாம். ஆனால் மூமீன்களுக்கும் காஃபிருக்கும் இதில் என்ன வித்தியாசம் தெரியுமா? மூமீன்களுக்கு சோதனை வந்தால் மீண்டு உலகத்தில் எழுந்திருத்து விடுவார்கள், காஃபிர்களுக்கு சோதனை வந்தால் மீள மாட்டார்கள், அழிந்து போய் விடுவார்கள். அப்போ நாளை கியாமத்து நாளையில் எல்லாத்தையும் ஒன்று கூட்டி அல்ல ஆடு மாடுகளை எல்லாம், ஐவாய் மிருகங்களை எல்லாம், என்ன அடுத்து மரம் செடி கொடிகைகள் எல்லாம் செய்த தவறுக்கு தண்டனை கொடுத்து அல்லாஹ் சொல்லுவானா, நீங்கள்லாம் மண்ணாக போய்விடுங்கள், உங்களுக்கு சொர்க்க நரகம் கிடையாது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இந்த காபீர்கள் எல்லாம் கேட்பாங்களாம், யாழை தனி. அந்த அம்மா சூறாவை கடைசி எடுத்து பாருங்க. வயக்கூலுல் காஃபீர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேட்பாங்களாம். என்ன கேட்பாங்களாம்? யாழை தனி குந்து துராபா, எங்களை இந்த மண்ணாக படைத்திருக்க கூடாதா, இந்த ஆடு மாடாக படைத்திருக்க கூடாதா, இந்த மரம் செடி கொடியாக படைத்திருக்க கூடாதா? இவர்களுக்கெல்லாம் தண்டனையை உடனுக்குடனே தண்டனையை நன்மையும் கொடுத்து மண்ணா போன்னு சொல்லிட்டேயே, நாங்களும் அப்படி மண்ணா போயிருக்கோமே, இவ்வளவு நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாதே. நபிமார்கள் ரசூல்மார்கள் வழிமார்களுக்கு போன்று நாங்கள் சோதனைக்கு உடனே தண்டனை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளவில்லையே. அதிகமாக நன்மை செய்து கம்மியாக பாவம் செய்தார்கள் அல்லவா, அவர்களுக்கு வருஷத்துக்கு 2 தடவை சோதனை வந்துச்சே, அதுவும் எங்களை வருமளவுக்கு நாங்கள் ஆளாக்கி கொள்ளவில்லையே.
எதையுமே கண்டுக்கிறாம உலகமே வாழ்க்கை என்று இருந்தோமே, இன்றைக்கு நாங்கள் தனியாக ஒதுக்கப்பட்டு நரகத்தை பார்க்குகிறோமே. இதில் போய் யார் வேவது, யார் இதிலே அனுபவிப்பது? ஆகையினால் எங்களை மண்ணாக ஆக்கி இருக்கக்கூடாதா? இவைகளை போன்று ஆக்கியிருந்தால், ஆடு மாடுகளை போன்று ஆக்கியிருந்தால் நாங்களும் தண்டனை கொடுக்கப்பட்டு மண்ணாக போயிருப்போமே அப்படின்ட்டு யார் சொல்லுவாங்களாம்? காபீர்கள் கண்ணீர் வடிப்பார்களாம் அன்பிற்குரியவர்களே. அதைத்தான் இந்த ஆயத்து சொல்லுது. ஏன்னா ஆகையினால் அன்பிற்குரியவர்களே, நம்ம நபியும் அல்ல, நம்ம ரசூலும் அல்ல, நம்ம உண்மையான வழிமாறுகளும் அல்ல. நம்மள அதிகமாக பாவம் செய்கிறவங்க இருக்கு, அதிகமாக நன்மை செய்கிறவங்க இருக்கோம். ஆனால் நமக்கு எல்லாம் வருஷத்துக்கு 2 பிரச்சனையை உடம்புல கொடுக்குறான், உயிரில் கொடுக்குறான், பொருளில் கொடுக்குறான். இதில் இருந்தும் நாம் படிப்பினை பெறாவிட்டால் யாரோடு சேர்த்துருவான்? காபீரோடு சேர்த்துருவான். அல்லாஹ் காப்பாற்றணும். நபிமார்கள், வலிமார்கள், ரசூல்மார்கள் ஒரு சின்ன தவறுக்கு கூட என்ன செய்யற? அல்லாஹ் அல்லாத யார்கிட்டையும் என்ன செய்யற? உதவி கேட்கல. ஒரே ஒரு விஷயத்தை 2 நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிறேன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் அன்னைக்கு வாழ்ந்த மன்னர்கிட்ட போய் நேரடியாக சொன்னாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் எத்தனை வருஷத்துக்கு பின்னால் புள்ள கேட்டார் தெரியுமா? 80 வயசுக்கு பின்னால். அந்த ஊரே பாலஸ்தீனமே என்ன செஞ்சிச்சு? அவரை மலடர்னு பட்டம் கட்டுச்சு. அவருடைய மனைவி மலடின்னு பட்டம் கட்டுச்சு. அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் 80 வயசுக்கு பின்னால் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்விடத்தில் மரியமுக்கு ரிசுக்கு இறக்கப்பட்டதை பார்த்து எனக்கும் பிள்ளையை கொடுன்னு கேட்டாங்க. ஈசாவை யாரை கொடுத்தான்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்தான். சிறு வயதிலே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் ஒருவன் தான். அரசன்ட்ட போனாங்க, நேராக போனாங்க. உன்னுடைய இறைவன் யாருன்னு கேட்டான் அரசன். சொன்னாங்க யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், உன்னையும் என்னையும் படைச்ச ஒருத்தர் இருக்க, அவன் தான் என்னுடைய இறைவன். அவன் கேட்டான், சிப்பாய்களை பார்த்து சொன்னான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் வந்த பின்னால் இதுக்கு பரிசு என்ன தெரியுமா? அவருடைய தலை. அத்தாவும் மகனும் தொழுதுகிட்டு இருந்தாங்க. எங்க? பைத்துல் முகத்தஸில். அத்தாவுக்கே தெரியாது மகனுடைய தலையை அறுத்து கொண்டு போனது. 2 பேரும் சஜிதாவில் இருந்தாங்க. பைத்துல் முகத்தஸில் 2 பேரும் சஜிதாவில் இருந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, மகனுடைய தலையை அறுத்து கொண்டு போனது யாருக்கு தெரியாது? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கே தெரியாது. சஜிதாவில் இருந்து எழுந்து சலாம் கொடுத்துட்டு பார்க்குறாங்க, மகனுடைய உடம்பு மாத்திரம் மஸ்ஜித் நபவியிலே கிடக்கு. இந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள் 1 நபிமார்கள் 2 நபிமார்களை கொண்டல 20,000 நபிமார்களை கொலை செஞ்சிருக்காங்க. 20,000 நபிமார்களை கொலை செஞ்சிருக்காங்க. ஆகையினால நம்மளாம் அவங்களுக்கு சர்வ சாதாரணம். அந்த பைத்துல் முகத்தஸை சுற்றி எத்தனை பேர் அடங்கியிருக்காங்க தெரியுமா? 70,000 நபிமார்கள் அடங்கியிருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் அடங்கலை. அதில் 20,000 நபிமார்கள் அவர்களால் கொலை செய்யப்பட்டவர்கள், மார்க்கத்துக்காக உயிரை கொடுத்தவர்கள், உடலை கொடுத்தவர்கள். சரி, அவருடைய நிலைமை தான் அப்படி போச்சு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு கேட்டாப்புல, என்னது என் மகன் என்ன சொன்னார்? அதுதான், உன்னையும் என்னையும் படைச்ச அல்லாத என்ன நம்மளை படைச்சவன் தான், அவன் தான் இறைவண்டு. அவனை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை விரட்டி வந்தாங்க, பாலைவனத்தில் விரட்டி வந்தாங்க. அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு வேற ஒன்று வழியுமே கிடைக்கல. திடீர்னு ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. மரத்தை பார்த்து என்ன செஞ்சாங்க? எனக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. 2ஆ பிளந்துச்சு. உள்ளே போயிட்டாங்க. மரம் மூடிக்கொண்டது. சுற்றி பார்த்தாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை காணோம். சைத்தான் மனுஷ ரூபத்தில் வந்தான். கூப்பிட்டு காட்டினான். இந்த வார் ஜக்கரியாவுடைய சட்டையின் ஒரு புறம் வெளியே தெரிகின்றது. என்னான்னு கேட்டாங்க. ஜக்கரியா மரத்துக்குள்ளே தான் இருக்காரு. என்ன செஞ்சாங்க தெரியுமா? ரம்பத்தால் மரத்தை அறுத்தார்கள். ரம்பத்தால் மரத்தை அறுத்தார்கள். அவருடைய தலை வருகின்ற பொழுது, உடலிலே பாதி வருகின்ற பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யா அல்லாஹ்னாங்க. எல்லாம் என்ன சொல்ல தெரியுமா? ஜக்கரியா, என்னட்டையா உதவி கேட்ட? மரத்துக்கிட்ட உதவி கேட்ட. இப்போ மரத்தை உன்னை காப்பாற்ற நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன். தண்டனை பார்த்துங்களா? இதே உடனுக்குடன் தண்டனை. நபிமார்கள் ஒரு சின்ன சருகுதலை செஞ்சா கூட சரி, உடனுக்குடன் தண்டனை. ரசூல்மார்கள் சின்ன சருகுதலை செஞ்சாலும் சரி, உடனுக்குடன் தண்டனை. வலிமார்கள் சின்ன சருகுதலை செஞ்சாலும் சரி, உடனுக்குடன் தண்டனை. நமக்குத்தான் 2 வாய்ப்பு. அல்லாஹ் சொன்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, என்னுடைய உதவி கேட்ட? மரத்திட்ட கேட்டேனே, மரத்திட்டே பாதுகாப்பு தேடிக்க.
இதுக்கு மீறி வாய் துறந்தால் உன் நபித்துவம் புடுங்கப்படும். எப்ப? உன்னுடைய ரூஹு புடுங்கப்படுவதற்கு முன்னால். நபித்துவம் மாத்திரம் புடுங்கப்படாது, உன்னுடைய ஈமானும் பறிக்கப்படும். எப்படி வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்? என்னட்ட ஈமான் இல்லாமல் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நபித்துவத்தோடு வராட்டியும் பரவாயில்லை, ஈமான் இல்லாமல் என்னிடத்தில் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். என்னானாங்க? ரெண்டாக அறுக்கப்பட்டார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். தனியோட இறந்து போவது. மரத்தை ரெண்டா அறுத்தாங்க, உடம்பு பாதியாக அறுக்கப்பட்டது. எந்த நிலையில? அதே நிலையில ரெண்டாக்கப்பட்டுட்டே உலகத்தை விட்டு பிரிஞ்சாங்க. என்ன ஒண்ணு? அல்லாஹ்வுடைய பெரிய பாக்கியம், நபித்துவம் கொடுக்கப்படல, ஈமான் பறிக்கப்படல. காரணம் என்ன? அல்லாவை விட்டு விட்டு அல்லாஹ்வுடைய படைப்பிட்ட உதவி கேட்ட ஒரே ஒரு காரணம். அந்த இடத்துல நம்மளா இருந்தாலும் அதுதான் செய்வோம். ஆனால் நாம் செஞ்சா கூட மன்னிப்பா. நபிமார்கள் செய்யலாமா? ரசூல்மார்கள் செய்யலாமா? அதுக்காக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய கால் தூசி கூட நம்ம ஆக மாட்டோம். ஏன்னா அவங்களுடைய கால் தூசி கூட நம்ம ஆக மாட்டோம். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சமம் தான். அதைத்தான் இந்த ஆயத்தில் சொல்றான், இன்னா அந்தர்நாக்கும், உங்களை நான் எச்சரிக்கிறேன், அதாபன் கரீபன் யௌம யன்லுருல் மருமா கத்தமத்தியதா, நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் அவரவருடைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்தந்த இபாதத்துக்கு தகுந்தவாறு தண்டனை வந்தே தீரும். அதை சரியா எதிர்பார்த்துக்கங்க. எதிர்பார்த்து உங்களுடைய வாழ்க்கை என்ன செஞ்சுக்கங்க, நடத்திக்கங்க. எப்பூருள் காபிர் யாழை தனி குந்து துராபா, அப்படி நடத்தாவிட்டால் நாளைக்கு காபீர்களை போன்று எங்களை மண்ணாக்கிறலாமே, மரமாக படைச்சிருக்கலாமேன்று கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. அதைத்தான் இந்த ஆயத்தை சொல்லுங்க. ஆக அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, நம்மளுடைய மூதாதியர்கள் சென்று விட்டவர்களெல்லாம் எப்படி இருக்குகிறார்கள் நம்மளை எல்லாத்துக்கும் தெரியாது. இறை வணக்கத்தில் உள்ளவர்களுக்கு தெரியும் நம் தாய் தகப்பர்கள் எப்படி இருக்குகிறார்கள் என்று. ஆனால் அவங்கள பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை, நாளைக்கு அவங்களுக்கு கூட பதில் சொல்லிடலாம். ஆனால் அவங்க நமக்கு ஒரு நன்மை கொடுக்க மாட்டாங்க, நம்ம ஒரு நன்மை அவங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல கியாமத்தில். ஏன்னா அதே நேரத்தில் அல்லாவுக்கு பதில் சொல்ல முடியாது, அல்லாவுக்கு முன்னால் கபருக்கு பதில் சொல்ல முடியாது, சக்கராத்துக்கு பதில் சொல்ல முடியாது, மகசூரில் எழுப்பப்படுறதுக்கு பதில் சொல்ல முடியாது. கியாமத்தில் ஒன்று சேர்ந்து நரகவாதி சொர்க்கவாதிகள் பிரிக்கப்படுகின்ற பொழுது சொர்க்கவாதிகளை பார்த்து நம்ம என்ன செய்ய முடியாது, ஏன் எங்களுக்கு சொல்லலான்னு கேட்க முடியாது. அவங்களுக்கு கொடுத்த புத்தியெல்லாம் நமக்கு கொடுத்துருந்தான்டா. ஆகையினால் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து கொண்டோமையானால் நல்லவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோல உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்து, நல்லவர்களுடைய உயிர் எப்படி உலகத்தை விட்டு பறந்ததோ, நடக்காமல் ஓடாமல் பறந்ததோ, அது மாதிரி நம்மளுடைய உயிரும் அல்லாஹ்விடத்திலே பறந்து எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சிராத்தை பார்க்காம நரகத்தை பார்க்காம சுவனம் பூகலாம். அதிலே சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை நம்மளுடைய மூதாதையர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்து நமக்கும் கொடுத்து நம்மளுடைய சந்ததிகள் கியாமத்து வரை வருகின்றார்கள் அல்லவா, அவர்களுக்கும் அல்லாஹ் நிரந்தரமாக கொடுத்து இது போன்ற பல ரமலானை இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயன் கிருபையுள்ள ரஹ்மான் தந்து அருள் புரிவானாக. வாகர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித்-துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன் நார். வ ஸல்லி அலன் நபி ஸய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர்